இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் உன்னையும் கொல்ல மாட்டேன், நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நமக்கு இடையில வந்த 3வது ஆள் தான் இப்போ சாக போறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில விளையாடினதுக்காக. என்ன நட, இதுக்கே அள்ளி கொடுக்கலாம். உன்னோட கண்ணையும் சரி நாக்கையும் சரி கொஞ்சம் அடக்கி வச்சுக்க பழகிக்க. இல்ல அப்படியெல்லாம் என்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் உன்கிட்ட இருக்காத. சொன்னது புரிஞ்சுதா? நான் எப்ப வேணாலும் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்க. ஆனா நீ தான் என்ன கொல்லணும். நீ என்கிட்ட வந்தாலே என்னால என்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல. ஏதோ பண்ணுது தெரியுமா? நான் இருக்கும்போது நானே உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஒருவேளை உனக்கு அதுல சந்தேகம் இருந்தா நான் எப்படி பார்த்துப்பேன்னு உன் சிஸ்டர் கிட்ட கேட்டுக்கோ. நீ எங்க போயிட்டு வர? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாவது கட்டுப்பாடோட இருக்க முயற்சியாவது பண்ணு. அப்பா சம்பாதிச்ச பேரை காப்பாத்தலனாலும் கெடுக்க நினைக்காத. நம்ம குடும்பத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தை முதல்ல உன் புருஷனுக்கு சொல்லி கொடு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து வழிஞ்சிட்டு இருக்கான். நீ என்ன சொன்ன? நான் ஒழுக்கமா இருக்கணும்ல. சிட்டில மாடர்னாவே இருந்தாலும் நான் ஒழுக்கமா தான் இருக்கேன். லிமிட்டை தாண்டல. உன் புருஷனை கட்டுப்பாட்டுல வைக்காம நீ தான் இங்க தோத்து போயிட்ட. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் ஏதாவது பண்ணிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் விதவையாக போறது நீ தான். குஞ்சன், நீ என்ன விதவையாக்கிடுவியா? என்ன விதவையாக்கிடுவேன்னு சொல்றியா? நான் திருத்த வேண்டியது அவளை கிடையாது, உங்களை தான் திருத்தணும். உங்களோட நடவடிக்கை இருக்குல்ல, அது எதுவுமே சரியில்லை. அவ கோபத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்களை திட்டுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா உங்களை ஒரு வார்த்தை யாராவது சொன்னாங்கன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். சரி சரி, என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத. வந்து தூங்கு. ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துருங்க, வேற எங்கேயாவது போலாம். நான் இந்த அவமானத்துல பொறுத்துக்கிறதே உனக்காக மட்டும்தான். அப்படியா? உங்களுக்கு அவமானமா இருக்கா? நான் நம்பிட்டேன். நீங்க குஞ்சன் கிட்ட தினம் தினம் தான் வளைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பாக்குறீங்க. சும்மா நடிக்காதீங்க. மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே உங்களை பத்தி தெரியும். அப்படியா? தெரிஞ்சதுன்னா மூடிக்கிட்டே இரு. தலையெழுத்துன்னு தான் நான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேன். உங்க ப்ராப்பர்ட்டில எனக்கு எந்த ஒரு ஷேரும் தேவையில்லை, புரியுதா? நானும் இந்த ப்ராப்பர்ட்டில எந்த ஷேரும் எதிர்பார்க்கல. குஞ்சனை இங்க இருந்து அனுப்பினா போதும். அவ இங்க இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் கோவத்தை கொடுக்குது. என்னடி வில்லி மாதிரி பேசுற? நீங்க வில்லன் மாதிரி நடந்துக்கலையா? சரி,
உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? கூடிய சீக்கிரமே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன். ரஞ்சித், ப்ளீஸ் சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்னால என் அக்கா தொலைய தாங்கிக்க முடியல. அவ ஒரு பக்கம், நான் அவளோட புருஷன் ஒரு பக்கம். எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னாச்சு? விஷயத்த சொல்லு. நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதை நானே பாத்துக்கிறேன். நீ இந்த விஷயத்துல வராத. அதுக்கு பதிலா நீ நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கான ஏற்பாடுகளை பண்ணி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, பிரச்சனை என்ன? அதையாவது சொல்லு. என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் இருக்கிற வீட சேல் பண்ணி ஆகணும். அந்த கேஷ்ல நான் ஒரு புது வீடு வாங்கணும். அங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு, முதல்ல நான் என் கிராஜுவேஷனை முடிச்சிட்டேன். அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கல்யாணம் ரொம்ப சாதாரணமா இருக்க கூடாது. நல்லா கிராண்டா பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த ஊரே அசந்து போற அளவுக்கு அது இருக்கணும். பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் உனக்கு 15 நாள் டைம் தரேன். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் என்னை வந்து மீட் பண்ண. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கிடைப்பேங்கிறத மறந்துடு. டேஸ் டைம் இருக்குல்ல, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நான் என்னோட வீட்டில் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இதுக்காக நீ அப்செட் ஆகாத. ம், சரி வா, நாம எங்கேயாவது போகலாம். ரஞ்சித், இதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக நீ இவ்வளோ இடம் பிடிக்கிற? 2 வீக்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் என் மூட ஸ்பாயில் பண்ணாத. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வா போலாம். நான் உன்கிட்ட தெளிவா தானே சொன்னேன். முதல்ல நீ உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி சொல்லு. அதுக்கான ஏற்பாடு பண்ண, புரியுதா? என்னடி கல்யாணம் கல்யாணம்னு பேசிட்டு இருக்க? ஆ? இப்பதான் இதெல்லாம் தோணுதா உனக்கு? 3 வருஷமா சுத்திட்டு தானே இருந்தோம். அப்பெல்லாம் தோணலையா? உன்னை தாண்டி நான் வேற பொண்ண பார்த்தனா? இல்ல, என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. வா, எங்கேயாவது போய் பேசலாம் ப்ளீஸ். என் பிரச்சனையை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பல்ல. என்னடி கல்யாணம் கல்யாணம்னு பேசிட்டு இருக்க? ஆ? இப்பதான் இதெல்லாம் தோணுதா உனக்கு? 3 வருஷமா சுத்திட்டு தானே இருந்தோம். அப்பெல்லாம் தோணலையா? இங்க பாரு, உன்னை தாண்டி நான் வேற பொண்ண பார்த்தனா? இல்ல, என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. வா, எங்கேயாவது போய் பேசலாம் ப்ளீஸ். ஹலோ குஞ்சன் மேம், சொல்லுங்க. சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கா? சார், அது என்னோட பிரச்சனை என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் கொடுத்தீங்கன்னா என் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். நீங்க ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. சரி, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. இதை வித்துட்டீங்கன்னா திரும்ப வாங்கவே முடியாது. அண்ட் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் கூட இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன். சார் நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, அங்க போய் பேசலாம். நான் இந்த காலனியில் இருக்க மற்ற வீட்டையும் பார்த்தேன். ஸ்டில் நீங்க இந்த வீட்டை விற்கிற ஐடியாவில் இருந்தா நம்ம ஃபர்தரா வீட்டுக்குள்ள போய் நம்ம பேசலாம். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. இந்த வீட்டை பாத்தீங்கன்னா நாங்க இப்போதைக்கு 2 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் வச்சிருக்கோம். ஹலோ மேடம். அதுக்கப்புறம் ஆமா சார் யாரு? பெரிய வாழை பிடிச்சிட்ட போல. அக்கா எங்க இருக்க? ஸ்வேதா அக்கா, என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாய் அடக்கி என்கிட்ட பேச சொல்லுங்க. யாரு என்னன்னே தெரியாம எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன தப்பா பேசினாரு? அது சரி, இவர் யாரு? எதுக்கு நீ யார் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர? குஞ்சன், இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம் தான். எனக்கு தெரியும். என்னோட ஷேரை விற்கிறதுக்கு மட்டும்தான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். இவரு ஒரு பில்டர் சுதர்ஷன் வீடை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. என் கூட வாங்க சார். ஹால்ல இந்த பக்கம் தான் ஸ்டேர்ஸ் இருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 ரூம்ஸ் இருக்கு. அதோட ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கூட இருக்கு சார். வாங்க போய் பார்க்கலாம். பாத்தியா, அவ போஷனை விற்கிறதுக்கு அவ ரெடி ஆயிட்டா. இன்னைக்கு பில்டரை கூட்டிட்டு வந்தவ நாளைக்கு பில்டோசரை கூட்டிட்டு வருவா. இந்த வீட்டோட சேர்த்து உன் கனவையும் உடைச்சிருவா. சரிங்க மேடம், நாளைக்கு நீங்க பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. நம்ம மற்ற டீல்ஸ்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம். அப்புறம் உங்க அக்காவையும் உங்க அக்கா வீட்டுக்காரையும் டென்ஷன் ஆக்காதீங்க. அவங்க சைன் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்துடட்டும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வித்தா எனக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? நீங்க என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 20% எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ 20% எக்ஸ்ட்ரா இருக்கு. ஐயோ என்னாச்சு மேடம், ஏன் என்ன சோகமாவே இருக்கீங்க? இந்த ஃபேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகல மேடம். ஏன்னா உங்களோட ஃபேஸ் எப்பவும் சந்திரன் மாதிரி ரொம்ப பிரகாசமாவே இருக்கும். இங்க பாருங்க மேம், என்ன பிரைஸ் வந்தாலும் நான் அதை விட 20% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தரேன். சரி நான் கிளம்புறேன். என்னடி கல்யாணம்னு பேசிட்டு இருக்க? இப்பதான் இதெல்லாம் தோணுதா உனக்கு? 3 வருஷமா சுத்திட்டு தானே இருந்தோம், அப்பெல்லாம் தோணலையா? இங்க பாரு, உன்னை தாண்டி நான் வேற பொண்ண பார்த்தனா? இல்ல என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. வா எங்கேயாவது போய் பேசலாம் ப்ளீஸ். ஐயோ என்னாச்சு மேடம், ஏன் என்ன சோகமாவே இருக்கீங்க? இந்த ஃபேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகல மேடம். ஏன்னா உங்களோட ஃபேஸ் எப்பவும் சந்திரன் மாதிரி ரொம்ப பிரகாசமாவே இருக்கும். இங்க பாருங்க மேம், என்ன பிரைஸ் வந்தாலும் நான் அதை விட 20% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தரேன். சுதர்ஷன் பில்டர்ஸ் எவ்வளவு பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க? மார்க்கெட் பிரைஸை விட 20% எக்ஸ்ட்ரா. ஏன் அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படியா? அவர் உன் மேல ரொம்ப அக்கறை காட்டுறாரு. உனக்கும் அந்த பில்டருக்கும் நடுவுல ஏதாவது? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரி சரி, 20% எக்ஸ்ட்ராலாம் ஓகே. ஆனா வீட்டை எங்க பேருக்கு எழுதி கொடு. எழுதி கொடுத்தாலும் நீ தாராளமா இங்கேயே இருக்கலாம்.
அது என்னன்னா, இவ்வளோ நாளா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்ல இருந்துட்டு இப்ப தள்ளி போறது சரியா படல. எல்லாம் ரொம்ப சரிதான். ஆனா விஷயம் என்னன்னா, நான் உங்க 2 பேர் கூடயும் இவ்ளோ நாள் ரொம்ப நல்லாவே பழகிட்டேன். நீங்க 2 பேரும் என்னோட டிசிஷனை நல்லாவே கேட்டுக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் ஷேரை நான் சுதர்ஷனுக்கு கொடுக்க தான் போறேன். அப்படியா? அப்படின்னா நான் சொல்றதும் நீயும் நல்லா கேட்டுக்க. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த சிங்கலையும் விற்க முடியாது. நானும் பாக்குறேன் உன்னால என்னதான் பண்ண முடியும்னு. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் போகணும், கையெடுங்க. என் அட்வைஸை கேட்குறியா? உன் அக்கா மிரட்டுறத சாதாரணமா எடுத்துக்காத. அதோட நீங்களுமே நான் சொல்றது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. கையெடுங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் இங்க இருந்து போகணும். வழிய விடுங்க. நீங்க அன்னைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா? தேங்க்யூ. அது நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. ஆக்சுவலா நீங்க சொன்னதுதான் கரெக்ட் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ப்ராமிஸ், இனிமே நான் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பேன். என் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, சிரிப்புக்கு மட்டும் நம்ம முடிவே கொடுக்க கூடாதுன்னு. அப்புறம் இந்த மீட்டிங் வந்து உங்களோட போர்ஷனோட கொட்டேஷன் கேட்கறதுக்கு தானே? ஆக்சுவலா நான் என்னோட லைஃப்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மேல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப அது ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஐ ப்ராமிஸ். உங்களோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் அப்புறம் பேமெண்ட் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், ப்ளீஸ் சொல்லுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணாமலே உங்களோட ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியும். இங்க பாருங்க, என்னோட ப்ராஜெக்ட் ரெடி தான். நான் உங்களுக்கு ஒரு புது ஃப்ளாட்டை ஈஸி இஎம்ஐயில் கொடுத்தேன்னா நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண தேவையில்லையே. இந்த வீட்டில் தான் உங்க அப்பா வாழ்ந்துட்டு போயிருக்காரு, அதை விற்க தேவையில்லையே. மிஸ்டர் சுதர்ஷன், நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையோட கடந்த காலம் ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ப்ளீஸ், என்னோட ஃபியூச்சராவது கொஞ்சம் அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மிஸ்டர் சுதர்ஷன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நிஜமாவே நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையா? உங்க வீட்டுக்கு என் சின்ன வயசுல நான் எங்க அப்பாவோட வந்திருக்கேன், அதுவும் அடிக்கடி. அப்போலாம் நீங்களும் குட்டி பசங்க தான். என்னது? நீங்க உங்க சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, என் அப்பா ஒரு பிசினஸ் மேன், அதாவது ஆன்டிக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க அவரை ஆசாரின்னு சொல்லுவீங்க. அதனாலேயே எங்க அப்பா கூட நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் எங்க அப்பா தான் உங்க வீட்டை டெக்கரேட் பண்ணுவாரு. உண்மையை சொல்லணும்னா உங்க குடும்பத்தாலே எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஐயோ சுதர்ஷன், எனக்கு ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சு, நான் போயே ஆகணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட யோசிச்சு சொல்றேன். அப்புறம் உங்க கூட பேசினது சந்தோஷமா இருக்கு. ஏதாவது அவசர வேலையா? இப்பதான் புரியுது ஏன் 10 நாள் ஆகியும் என் போனை நீ எடுக்க மாட்டேங்கிறேன்னு. உனக்கு அர்ஜென்ட்டா மேரேஜ் பண்ணணும்ல? அதுக்கு தானே இன்னொரு பையனை பார்த்து வச்சிருக்க நீ. சரி வா, நாம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். வா வான்னு சொல்றேன்ல.
குஞ்சன், என்ன எதுக்கு இங்க வந்திருக்க? எனக்கு உண்மையை சொல்லிடு. நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. சரி கேட்டுக்கோ. இவ்வளவு நாள் நமக்குள்ள என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. சோ தேவையில்லாம இங்க இருந்து சீன் கிரியேட் பண்றதை விட்டுட்டு வெளியே போ. போறேன். ஆனா நான் இல்லாம உன்னால வாழ முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. ரஞ்சித், என்னை இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா எனக்கு உன் மேல லவ் இல்ல. எல்லாத்தையுமே மறந்துட்டியா? ஆமா, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் தான். நீ எனக்கு கிடைக்கலன்னா அப்புறம் யாருக்கும் கிடைக்க கூடாது. அவ எவ்வளவு பொறுமையா சொல்றா, உனக்கு புரியல? அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் அர்த்தம். நீ பண்ற எதுவும் சரியில்லை. என்னை விட பெட்டரா உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. ஹலோ மேடம், எவ்வளோ நேரம்தான் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கலாமே. ம், அப்புறம் உன் அக்கா இருக்கால, அவ ஒரு டிசிஷன் எடுத்துட்டா. என் கூட வா. ஒன்று சொல்லவா? ரஞ்சித் கூட ஒரு டீல் பேசுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சுதர்ஷன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லுது. எனிவே, உன் பிளான் தான் என்ன? ரஞ்சித் தூக்கி போட்டு சுதர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கியா? மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டல? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வசதியா வாழலாம். அவன் பணக்காரன் தான், ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பான். எல்லாருக்குமே பணம் தானே விஷயம். என் மனசை நீ உடைச்சிட்ட. நான் எவ்வளவும் ட்ரை பண்ணியோ ஒன்றும் இல்லாமல் உடைச்சிட்ட. நான் ஒன்று சொல்லவா? என்கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்கு. ஒரு 50,000 இருக்கும். அது உனக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நைட் மட்டும். இன்னைக்கு ஒரு நைட் தான். எழுந்துடுற மரியாதையா முதல்ல ரூம் விட்டு வெளியே போ. ஹே, உன்னை நான் வெளியே போன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எப்பல இருந்து உன் மைண்டை நீ மாத்திக்கிட்ட? உனக்கு எவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க பாரு, இனி தினம் தினம் நீ என்கிட்ட அடி வாங்குவ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல?
இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாளா என் கூட இருந்தது என்ன வச்சு இவ்வளவு ட்ரை பண்றதுக்கு தானா? அது நடக்காது, நிச்சயம் அது நடக்காது. குஞ்சன், நான் இவனை தனியாவே சமாளிச்சுக்கிறேன். போயிடு, நீ இங்க இருந்து போயிடு. அந்த சுதர்ஷன் இருக்கால, அவன் ரொம்ப நல்லவ. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. போ, போயிடு. உனக்கு எங்க இருந்து திடீர்னு இந்த அக்கா பாசம் வந்துச்சு? நீ போ குஞ்சன், போயிடு. இதுக்கப்புறம் நீ என் தங்கச்சிய பார்த்தேன்னு வை, அன்னைக்கு நான் உன்னை கொன்னுடுவேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திரும்பவும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் திரும்பவும் சொல்லுங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எதுக்காக இங்க வந்திருக்க? போ, அந்த பில்டர் கிட்டே போ. டைம் ஆகுதுல்ல, அவன் உன்னோட ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கான ரீசனே நீ இந்த மாதிரி பேசுறதுதான். எப்படி உன்னால ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? உன்னை போய் இவ்வளவு நாள் லவ் பண்ணன்னு நினைச்சா வெக்கமா இருக்கு. இங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்றத நிறுத்திக்க. இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன். நானும் சுதர்ஷனும் பேசிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்கிறல்ல? நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன். Never try to follow me again. ஓ ரஞ்சித், என்ன நீ என்ன பண்ண போற? ரஞ்சித், நீங்க என்ன பண்ண போற? அவசியம் சொல்லணுமா? உன்னை போட்டு தள்ள போறேன். என்னையும் நான் சுட்டுக்க போறேன். சரி, பண்ணு, தாராளமா பண்ணு. இதுதான் உன்னோட முடிவுனா கண்டிப்பா நான் உன்னை தடுக்க மாட்டேன். நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் உன்னையும் கொல்ல மாட்டேன், நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நமக்கு இடையில வந்த 3வது ஆளை தான் கொல்ல போறேன். எதுக்காகனா நம்ம வாழ்க்கையில வந்ததுக்காக. ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்மளோட வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். இனியாவது நீ எனக்கு கொஞ்சம் பயப்படணும், புரியுதா? குஞ்சன் கண்ணீருக்கு இங்க மதிப்பில்ல. அவளோட காதலும் பொய்யாயிடுச்சு. கூட பிறந்த அக்கா தங்கச்சிய அம்மாவா பாத்துக்காம அவளை கைவிட்டுட்டா. இன்னொரு பக்கம் அக்கா கணவரால குஞ்சனுக்கு பிரச்சனை. குடும்பத்து பக்கம் அவளுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இந்த நேரத்துலதான் அவ ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்தா. அவ தேர்ந்தெடுத்த பாதை குஞ்சனை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? இவ்வளவு ஏமாற்றத்துக்கு அப்புறம் அந்த குஞ்சன் ஒருத்தனை முழுசா நம்புறது சாத்தியமா? வணக்கங்க, என்னுடைய பேரு சுதா சந்திரன். அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட். இந்த கிரைம் அலர்ட்டோட குற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. குஞ்சனுடைய மாமா உமேஷ், அப்புறம் அவளுடைய காதலன் ரஞ்சித், இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2 பேருமே குஞ்சனை பழி வாங்க நினைக்கிறாங்க. ஆனா இதுல குஞ்சனோட தப்பு எதுவுமே இல்ல. குஞ்சன் நல்லா மாட்டிக்கிட்டா. இதுல இருந்து அவ வெளியில வர முடியுமா? அவளை யாராவது காப்பாத்துவாங்களா? தெரியாது. அதை தொடர்ந்து நாம இந்த கதையில பார்க்கணும். என்னக்கா, இங்க என்ன நடந்துச்சு? அக்கா, உங்களை யார் இப்படி பண்ணது?
குஞ்சன், நான் பண்ண பாவத்துக்கு தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. உன்னோட மாமா என்கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டாரு தெரியுமா? இங்க பாரு, அவர் என்ன எவ்வளவு அடிச்சாரு தெரியுமா? அவரு மேல தப்பு இல்ல, நான் தான் அவருக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என் தங்கச்சி பின்னாடி சுத்தின, அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன். அவளை சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தனை லவ் பண்ண விட்டுருவேனா? உன்னை இப்பவே கொலை பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. உன் தங்கச்சி என் மேல கோவப்பட்டா அப்படின்னா நான் அதை ரொம்ப ரசிப்பேன். அவ கோவப்படும் போது எவ்வளவு அழகா இருப்பான்னு தெரியுமா? எனக்கு அது பிடிக்கும். ஆனா நீ எவ்வளவு மேக்கப் போட்டு வந்தாலும் உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இனி இந்த வீட்டுல நீ தனியா தான் இருக்கணும். நான் கிளம்புறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் உன் தங்கச்சிய நான் சொந்தமாக்கியே காட்டு வேண்டி. இவ்வளவு நாள் நான் உன் கூட வாழ்ந்ததுக்கு காரணமே அவ மட்டும்தான். அதனால மரியாதையா இருந்துக்க. அவ என்னை எப்படி அடிச்சானு உனக்கு தெரியுமா? அக்கா, என்ன மன்னிச்சிரு குஞ்சன், நான் தான் உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை தனியா விட மாட்டேன். என்ன நம்பு, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன விட வயசுல சின்ன பொண்ணு. அதோட உன்னோட வாழ்க்கைய நீ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இழந்துடக்கூடாது. என்ன மன்னிச்சிரு குஞ்சன், நான் உன்கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டேன். ஹலோ, ஷெனாய் நகர் டோர் நம்பர் 28ல ஒரு டெட் பாடி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உள்ள போய் தடம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஐ விட்னஸ் இருக்காங்களான்னு பாருங்க. யாருக்காவது கன் ஷாட் சத்தம் கேட்டுச்சான்னு கேளுங்க. ஓகே சார், வா. இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சாச்சு சார். இவர் பேரு சுதர்ஷன். இவர் ஒரு பில்டர் சார். நம்ம கூட இவர் கூட ஒர்க் பண்ணிருக்கோம் சார். சார் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், எதுவும் கிடைக்கல. சார் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரஞ்சித் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் சார். அவன் மொபைல் நம்பர் வாங்கி அவனை விசாரிங்க. அவனோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க. சரி சார். ம். எல்லாமே பிளான் படி கரெக்டா போயிட்டு இருக்கு. சொன்னதை கொண்டு வந்திருக்கியா? ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு சொல்றதை கேளு. என் பிளானை யூஸ் பண்ணி கரெக்டா இருக்கும். நீ சுட போறது உன்னோட ஹஸ்பண்ட் உமேஷ். ஆனா கொலைப்பள்ளி உன் தங்கச்சி மேல விழணும். புரியுதா? இதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் உள்ள போறது நீ மட்டும் இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண நானும் தான். நீ ஒண்ணு கவலைப்படாத. எல்லாமே பிளான் படி கரெக்டாவே நடக்கும். ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டாலும் உன்னை நான் மாட்டி விட மாட்டேன். நம்மளோட பிளான் படிதான் உமேஷ் என்கிட்ட நடந்துக்கிட்டான். என்னை போட்டு ரொம்பவே அடிச்சான். அப்புறம் குஞ்சன் அவளும் என் வழிக்கு வந்துட்டா. கன்ல எப்படியாவது குஞ்சனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நான் வச்சிடுறேன். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது? உமேஷ் தான் வீட்டை விட்டு போயிட்டானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ஹஸ்பண்ட் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவான். அப்படி அவன் திரும்பி வந்துட்டான்னு வைய, 6 குண்டும் அவன் உடம்புல முழுசா இறக்கிடு.
அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, இது நடக்கிறப்போ உன் தங்கச்சி வீட்டில் இருக்கணும். அவ இருக்கும்போது தான் நீ உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும். புரியுதா? சரி. இப்பதான் எல்லாத்தையும் கேட்டேன். திடீர்னு உன்கிட்ட ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நடந்த எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீ இல்ல, முழு காரணமே நீ மட்டும்தான். நான் இப்பவே ஒண்ணு பண்றேன். போலீஸ் கிட்ட போய் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. போ. நீ என்ன நினைக்கிறியோ அது தாராளமா பண்ணிக்க. ஆனா நான் நினைக்கிறது வேற. அதை செஞ்சே தீருவேன். ஹலோ, யாரு? ஹலோ குஞ்சன் மேம், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சந்தீப் பேசுறேன். நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்க. எஸ் சார். பில்டர் சுதர்ஷனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க மேடம். கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணதுல உங்க நம்பர் தான் இருந்துச்சு. லாஸ்ட் வீக் ரெக்கார்ட்ஸ்ல அவர் உங்ககிட்ட தான் அதிகமா பேசியிருக்காரு. நேத்து ராத்திரி மட்டுமே உங்ககிட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆமா சார், நாங்க அவ்வளவு நேரம் பேசணும் தான் சார். சுதர்ஷன நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அதோட இன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவரு இன்னைக்கு என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார் கொஞ்சத்தை பாருங்க சார். நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், சுதர்ஷனை கொலை பண்ணது ரஞ்சிதா தான் இருக்கணும். நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் உன்னையும் கொல்ல மாட்டேன், நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். நமக்கு இடையில வந்த 3வது ஆளை தான் கொல்ல போறேன். எதுக்காகனா நம்ம வாழ்க்கையில வந்ததுக்காக. ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவன் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நம்மளோட வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கும். இனியாவது நீ எனக்கு கொஞ்சம் பயப்படணும், புரியுதா? நீங்க இதை ஏன் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? சார், ரஞ்சித் ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து சுதர்ஷனுக்கு தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தான். ஆனா சுதர்ஷன் என்ன சொன்னாருன்னா, இத நானே பாத்துக்கிறேன், நீ விட்டுருந்தாரு. அதனால நான் தைரியமா இருந்தேன். சார், லொகேஷனை ட்ராக் பண்ணியாச்சு. சார், அவன் எங்க இருக்கான்? சார் வேணாம், என்னை விடுங்க. சார், பதில் சொல்லு. அவன் சாக வேண்டியவன் தான். அவன் எல்லார் முன்னாடியும் என்ன அடிச்சிருக்கவே கூடாது. அப்படி பண்ணாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் என்ன அடிச்சு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பெரிய தப்பு பண்ணிட்டான். அதான் நான் அவனை கொன்னேன். எப்படி அவனை கொன்னன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உன்னோட ஸ்டேட்மெண்ட் வேணும். பதில் சொல்லு. எப்படி அவனை கொலை பண்ண? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன்.
ஹலோ. கல்யாணம் ஆக போகுதாமே பில்டர் சார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யார் பேசுறது? ரஞ்சித், குஞ்சனோட முன்னாள் காதலன். என்ன ஞாபகம் இருக்குல்ல? அதாவது உன்னால ஏமாத்தப்பட்டவன். உங்க வருங்கால மனைவியோட வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அதை சோஷியல் மீடியால போட முடியாது. பாவம், அப்புறம் அவளை எல்லாம் தப்பா நினைப்பாங்க. புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற அவ ஸ்பெஷலான பொண்ணு. அப்படி போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். முடியுமா? நான் நேர்ல வரேன். ஓகே. அட வாங்க 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 பில்டர் சார். வெல்கம். உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி பணத்துக்கு தான் வரப்போற. நேரடியா சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும்னு. அட அவசரப்பட்டா இப்படி? முதல்ல நாம ஒரு டீல் பேசிக்கலாம் சார். நீ சுதர்சனை கொன்றுக்க தேவையில்லையே. நீ காதலிச்சது குஞ்சனை. எதுக்காக தேவையில்லாம சுதர்சனை கொலை பண்ண? அதை சொல்லு முதல்ல. அரெஸ்ட் பண்ணுங்க அவனை. செல்ல வைங்க அவனை. வா, எழுந்துரு. வா. ரஞ்சித்தோட தூக்கு தண்டனைக்கு எந்த ஒரு காரணமுமே கிடையாது. இந்த சமுதாயத்துல அவன் மட்டும்தான் தப்பு பண்றானா என்ன? பொண்ணுங்களா நேர்மையா இருக்காங்களா? கணக்கு எடுத்து பார்த்தா பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிக குற்றம் பண்றாங்க. குற்றங்களுக்கு அவங்க பயப்படுறது கிடையாது. அவளுக்கு ரஞ்சித் மேல இருந்தது காதல் கிடையாது. ரஞ்சித்தை விட வசதியான பையன் கிடைச்சதுனால அவனை கைவிட்டது ஒண்ணும் தப்பு இல்ல. எல்லா பொண்ணுங்களுமே இதைத்தான் பண்றாங்க. நான் சுதா சந்திரன், நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் எபிசோட். குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் தான் இது. ஒரு பொண்ணு உண்மையா காதலிக்கல அப்படின்னா பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நடந்ததை பாருங்க. தான் காதலிச்ச பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணதுல தண்டனை யாருக்கு கிடைச்சது? வசதியை பார்த்துதான் காதலிக்கிறாங்க, மனசை பார்த்து இல்ல. ஒருவேளை மனசை பார்த்து காதலிச்சா அதோட முடிவு ஒண்ணு மரணத்துல போய் முடியுது, இல்ல ஏமாற்றத்துல முடியுது. இந்த விஷயத்தோட உங்களுடைய சுதா சந்திரன் விடைபெறேன். இன்னொரு அதிர்ச்சியூற்ற சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யாரும் குற்றங்களை பண்ணாம இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, குற்றங்களை விட்டு விலகியே இருங்க. இது குற்றத்தை எதிர்க்கும் போராட்டம்.